நியாயங்கள் மாறும். நேற்றிலிருந்து நானும் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். என்ன யோசனை அப்படி? ஏதோ பெரிய கோட்டையை பிடிப்பதற்கு யோசனை செய்வது மாதிரி. ஆழ்ந்த உறக்கத்தின் போது உலுக்கி எழுப்பப்பட்டிருக்கிற திடுக்கிலுடன் வள்ளிநாயகம் லேசான தலை குலுக்கலோடும் சற்றென விரித்து கொண்ட விழிகளோடும் கல்பனாவை ஏறிட்டான். ஓர் அசட்டு புன்னகையும் கையும் மெய்யுமாய் பிடிபட்டிருக்கிற குற்ற உணவும் தன் முகத்தில் தெரிய அவன் பதில் ஏதும் சொல்லாமல் அவளை பார்த்தவன் பார்த்தபடியே இருந்தான். என்ன பதிலையே காணோம்? உங்கள் அலுவலகத்தில் ஏதேனும் பிரச்சனையா? உங்கள் மேனேஜர் வழக்கம் போல் எதற்காவது சத்தம் போட்டு உங்களை 4 பேருக்கு முன்னால் மட்டும் தட்டி பேசிவிட்டாரா? வள்ளிநாயகத்தின் முகத்தில் ஏறியிருந்த அசட்டு சிரிப்பு மறைந்து போய் அதில் ஒரு முனைப்பு ஆக்கிரமித்து கொண்டது. கல்பனா, உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். இத்தனை நாட்களாக அதற்கு துணிச்சல் வரவில்லை. ஆனாலும் என்றைக்காவது ஒரு நாள் உன்னிடம் அதை பற்றி நான் பேசிதான் ஆக வேண்டும் என்ற குறுகுறுப்பு கொஞ்ச நாட்களாகவே என்னை அழைக்கழித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மனவிட்டு உன்னோடு பேசிவிடலாம் என்று இருக்கிறேன். இவ்வாறு சொல்லிவிட்டு ஒரு திகிலிலும் உடனடியாக அகன்று போன அவள் கண்களில் ஏறிட இயலாது போய் அவன் தன் பார்வையை கீழே இறக்கினான். என்ன சொல்லி என்ன அலக்கரிக்கப் போகிறேன்னு எனக்கு பயமாக இருக்கிறதே. வேலையை கீழே போக்கி கொண்டு விட்டீர்களா என்ன என்று கேட்டுவிட்டு அவன் உட்கார்ந்த சோஃபாவில் தானும் அவனுக்கு அருகே உட்கார்ந்தாள். கீழே இறக்கிய பார்வையை சற்றும் உயர்த்தாமல், அதெல்லாம் இல்லை கல்பனா, இது வேறு சங்கதி. எப்படி ஆரம்பிப்பது எப்படி முடிப்பது என்றே புரியவில்லை. ஒரே குழப்பமாக இருக்கிறது என்று வள்ளிநாயகம் முணங்கினான். எதுவாக இருந்தாலும் வாய்விட்டு சொல்லிவிடுங்கள். அந்த விஷயத்தை சொல்ல இத்தனை நாட்களாக துணிச்சல் வரவில்லை என்று நீங்கள் சொல்வதை பார்த்தால் நீங்கள் சொல்ல போவது ஏதோ மிக விபரீதமான ஒரு விஷயம் என்று தோன்றுகிறது. அவன் உடனே எதுவும் பேசாமல் சில நொடிகளுக்கு மௌனம் காத்தான். என்ன ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறீர்கள்? சொல்றேன் என்று பதட்டமாக முணுங்கிவிட்டு முகத்தில் அரும்பு கட்டிய வேர்வை துளிகளை வேட்டி ஓரத்தால் உற்றிய பிறகு, நான் சொல்லப்போகும் விஷயத்தை கேட்ட பிறகு என்னை வெறுக்க மாட்டேயே கல்பனா? அதை கேட்ட பிறகும் உன்னுடைய பிரியம் மாறாமல் இப்போது இருப்பது மாதிரியே இருக்குமா என்றான் அவன். ஏற்கனவே விரிவடைந்த அவள் விழிகள் அவற்றின் அதிகபட்ச அகலத்துக்கு விரிந்து கொள்ள அவள் அவனை ஒரு மாதிரியாக பார்த்தாள். தலையை உயர்த்திய அவன் அந்த பார்வையில் கலந்த அந்த உணர்ச்சிகளை துல்லியமாய் கணக்கிட்டான். திகைப்பு, திகில், பரபரப்பு, அருவருப்பு, இன்னும் என்னென்னவோ அந்த பார்வையிலிருந்து சிந்தித்து கொண்டிருந்தாய் அவனுக்கு பட்டது. விஷயம் என்ன என்பதை சற்றென்று சொல்லி முடிங்களே. என் கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவில்லை. விஷயத்தை தெரிந்து கொண்ட பிறகும் உன் அன்பு மாறாமல் இருக்குமா என்று கேட்டேன். அது நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள் என்பதை பொறுத்தது என்று சொல்ல துடித்த உதடுகளை அடக்கிய கல்பனா, நீங்கள் சொல்ல போவது எதுவானாலும் அது நம் உறவையோ வந்த பாசத்தையோ மாற்றாது என்றாள். அப்போதைக்கு அப்படி சொல்வதுதான் அவனிடமிருந்து உண்மையை வரவழைக்கும் என்று அவள் கணக்கு போட்டாள். தன் உண்மையான எண்ணத்தை வெளியிடுதல் வேறு ஏதேனும் பொய்யை அவனை சொல்ல வைத்துவிடும் என்று அவள் நிச்சயமாக நம்பியதால் செய்தியை தெரிந்து கொள்ள வாய்ப்பற்று போகலாம் என்று அவள் அஞ்சினாள். அவன் மறுபடியும் தலையை குனிந்து கொண்டு எச்சில் விழுங்கினான். அவன் வாக்களித்த பிறகும் சில வினாடிகளை பேசாமையில் அவன் கழித்ததை பார்த்ததும், சின்ன வீடு ஏதாவது வைத்திருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் எந்த பெண்ணையாவது நேசித்து வருகிறீர்களா என்றாள். குரல் உணர்ச்சிகளை விழுங்கிய முறையில் அமைதி வெளிப்பட்டு ஒலித்தது. அவன் உடனே தலையை உயர்த்தி அவளை பார்த்தான். முகத்தில் சிறிது கூச்சமும் வியப்பும் தெரிந்தன. கல்பனா, ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம். சொல்லுங்கள். உன்னை மணப்பதற்கு முன்னால் நான் ஒரு பெண்ணோடு தொடர்பு கொண்டிருந்தேன். அவள் கர்ப்பமானதும் கைவிட்டு விட்டேன். வேறு சாதிக்கார பெண்ணானால் வீட்டில் பலத்த எதிர்ப்பு தோன்றவே அவளை மணக்கும் துணிச்சல் எனக்கு இல்லை. மேலும் அவள் ஏழை பெண்ணாக வேறு இருந்திருந்தால் என் வீட்டில் உங்களுக்கு வேலையும் பெற்றுத்தருவதாக வாக்களிக்கவே அவளை கைவிட்டுவிட்டு என்னை கல்யாணம் செய்து கொண்டு விட்டீர்கள்.
அப்படிதானே? சரி, தொலையட்டும். இப்போது அவளை இங்கு அழைத்து வந்து இருக்க செய்ய போகிறீர்களா? இல்லை, இல்லை. அவள் இப்போது உயிருடன் இல்லை. அவள் குழந்தை உயிருடன் இருக்கிறதாக்கும். ஆனா பெண்ணா? ஆண் குழந்தை. எத்தனை வயது? 10. சாவதற்கு முன்னால் உங்களை அவள் எப்படி, எங்கே, எவ்வாறு சந்தித்தாள்? ஓர் ஆள் மூலம் என் ஆஃபீஸ்க்கு சொல்லி அனுப்பினாள். சாக கிடப்பதாக சொல்லி அனுப்பியதால் போயிருந்தேன். போன மாதம் மங்களூருக்கு டூர் போவதாக சொல்லி போனீர்களே, அப்போதா? ஆமா கல்பனா. குழந்தையை ரகசியமாய் அயலூரில் பெற்று ஒரு அனாதை விடுதியில் தன் தோழி ஒருத்தி மூலம் சேர்த்துவிட்டு அவள் தனியாக வாழ்ந்து வந்தாளாம். ஆனால் எப்படியோ நான் வேலை செய்கிற அலுவலகம் இன்னது என்பதையும் நமக்கு குழந்தைகள் இல்லை என்பதையும் கண்டுபிடித்திருக்கிறாள். அந்த அனாதை விடுதியின் தலைவிக்கு ஒரு கடிதம் கொடுத்திருப்பதோடு அவளையும் சாவதற்கு முன்னால் அழைத்து நான் வந்து கேட்டால் குழந்தையை ஒப்படைக்குமாறு சொல்லியிருக்கிறாள். ஆக அந்த குழந்தையை கூட்டி வந்து நாம் வளர்க்க வேண்டும். அதுதானா? ஆமா கல்பனா. நமக்கோ குழந்தைகள் இல்லை. இவ்வாறு சொல்லிவிட்டு அவன் கிஞ்சத்தில் தெரித்த பார்வையை அவள் மீது பதித்தான். கல்பனா வாய்விட்டு பெரிதாக சிரித்தாள். அவன் சிரிப்பு வராமல் அவளை திகைப்புடன் பார்த்தான். என்னுடைய பிரச்சனையே தீர்ந்தது. எப்பட்றா உங்களிடம் அதை பற்றி பேச்சை எடுப்பது என்று நானும் நமக்கு கல்யாணம் ஆன நாளிலிருந்தே தவித்து கொண்டிருக்கிறேன். இப்போதான் எனக்கும் என் விஷயம் பற்றி பேசுவதற்கு தைரியம் வந்தது. இவ்வாறு சொல்லிவிட்டு அவள் நிறுத்தினாள். 5 நொடி நேரத்துக்கு பேசாமல் இருந்தாள். அதற்கு மேல் அவனால் தன் ஆவலையும் திகிலையும் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. சொல்லு கல்பனா, என்ன விஷயம் என்றான். குரலில் தடுமாற்ற ததும்பியது. நீங்கள் சொன்னது போன்ற அதே சமாச்சாரம்தான். நீங்கள் உங்கள் காதலியை கைவிட்டது மாதிரி என்னையும் அதே நிலையில் என் காதலன் கைவிட்டான். குழந்தையை அழிக்க மனமின்றி உங்கள் காதலியைப் போலவே நானும் ஒரு குழந்தையை பெற்றேன். டில்லிக்கு போய் என் சிநேகிதி ஒருத்தையின் உதவியோடு குழந்தையை நான் பெற்றுக்கொண்டதால் செய்தி யாருக்குமே தெரியாது. டெல்லியில் வேலை கிடைத்திருப்பதாய் என்று படிப்பறிவில்லாத விதவை அம்மாவை ஏமாற்றிவிட்டு புறப்பட்டு போவது சுலோபமாய் இருந்தது. அந்த குழந்தை இங்கேதான் என் சிநேகிதி மஞ்சுளா ரங்கபாட்சியா நடத்துகிற அனாதை இல்லத்தில் வளர்ந்து வருகிறது. அது என் குழந்தை என்பது மஞ்சுளாவுக்கு தெரியாது. மஞ்சுளாவின் அனாதை இல்லத்தில் அந்த குழந்தையை சேர்த்தது என் டெல்லி சிநேகிதி. கல்பனா நடுக்கமான குரலில் கூறிவிட்டு அவன் முகத்தை ஆவலுடனும் கவலையுடனும் பார்த்தாள். வள்ளிநாகத்தின் முகம் இறுகி போயிருந்தது. அப்படி ஒரு இறுக்கத்தை அந்த முகத்தில் அதற்கு முன்னால் அவள் பார்க்க நேர்ந்ததே இல்லை. அந்த இறுக்கம் உள்ளடங்கி இருந்த உணர்ச்சிகளை அவளால் தெளிவாய் கண்டு கொள்ள முடிந்தது. ஆத்திரம், கோபம், சகிக்க முடியாத அருவருப்பு ஆகிய உணர்ச்சிகளின் ஒட்டுமொத்தமான கலவை எப்படி இருக்கும் என்பது அவளுக்கு முதலாய் புரிந்தது. கனத்துள் மாறிப்போன முகத்துடன் அவன் கடகடவென்று பெரிதான் சிரித்தான். உன்னை கையும் மெய்யுமாய் பிடிப்பதற்கு நான் கண்டுபிடித்த வழி இவ்வளோ சீக்கிரம் உன்னிடமிருந்து உண்மையை வரவழைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. உன் இறந்த காலத்தை பற்றி உன் ஊர்க்காரன் ஒருவன் எனக்கு சொன்னபோது நான் நம்பவில்லை. இப்போது நீயே உளறி கொட்டி விட்டாய். நீ செய்த துரோகத்தை உன் வாயாலேயே சொல்ல வைத்து விட்டேன். பார்த்தாயா? சிரித்தபோது விளைந்த முகமாற்றம் அறவே மறந்து இப்போது அவன் முகத்தில் கடும் கோபம் குதித்து கொண்டிருந்தது. இப்போது அட்டகாசமாய் சிரிப்பது கல்பனாவின் முறையாக இருந்தது. சிரித்து மல்பலா என்றா பார்க்கிறாய்? நான் ஏன் மழுப்புகிறேன்? என்னுடைய ஊரே சேர்ந்த எவனும் உங்களிடம் அப்படி ஒரு கதையை சொல்லியே இருந்திருக்க முடியாது. ஏனென்றால் என் வாழ்க்கை சுத்தமானது. அப்படி ஒரு இறந்த காலம் எனக்கு கிடையவே கிடையாது. இல்லாத ஒன்றை எவனோ உங்களிடம் சொன்னான் என்று நீங்கள் சொல்லுவதில் உங்கள் தந்திரம் வெளிப்படலாம். ஆனால் ஒரு அப்பட்டமான பொய் என்பது உங்களுக்கே தெரியும். நான் ஏன் என் காதலன் என்னை கைவிட்டதாகவும் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது என்றும் சொன்னேன் தெரியுமா? உங்கள் எதிரொலி என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான். தனது இறந்த காலம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தன் மனைவி அதை பொருட்படுத்தக்கூடாது, பொருட்படுத்த மாட்டாள் என்றெல்லாம் எதிர்பார்க்கிற கணவன் அதே மாதிரி ஒரு நிகழ்வு தன்
மனைவியின் வாழ்க்கையில் நடந்திருக்கும் பட்சத்தில் அவன் முகம் எப்படி மாறுகிறது என்பதை பார்ப்பதற்கு தான் நான் அப்படி ஒரு பொய் சொன்னேன். என் பிரியம் மாறாது என்று நான் சொன்னது உங்களிடமிருந்து நிஜமான உண்மையை வரவழைப்பதற்காக தான். உங்கள் உகர வஞ்சனையை தெரிந்த பிறகும் என் பிரியம் மாறாது என்றா நினைக்கிறீர்கள்? கல்பனா மறுபடியும் சிரித்தாள். அவன் பல்லை கடித்தான்.